இந்த மாதிரி மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு. இந்த இதில் வந்து ஒரு 1 கிராம் மஸ்டர்ட் போட்டுக்கிறேன். இடிச்சிக்கலாம், இடிச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி மீன் குழம்பு இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து வேறு ஐட்டம் ஒன்று சேர்க்குறேன். ஸோ இது நல்லாயிருக்கும். பெப்பர் 1 கிராம் போட்டுங்க. சோம்பு 1 கிராம், சோம்பு 1 கிராம் சேர்த்தாச்சு. அதே மாதிரி இப்போ ஜீரகம் 1 கிராம் போட்டுங்க. வெந்தயம் 1/2 கிராம், லிட்டாக சேர்த்துக்கணும், ஜாஸ்தி வேண்டாம். இதில் வந்து கிராம்பு சேர்க்க போகிறேன். கிராம்பு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 4 இது போட்டுங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஸோ தான் திராட்சையில் ஒரு 3 இது போட்டுங்க. வரமிளகா அது மாதிரி எடுத்துங்க லைட்டாக. ஸோ 3 போதும். இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ரொம்ப லைட்டாக போதும், ரொம்ப இதாக கொடுக்குறாங்க, டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான் பட்டாச்சு. இது கிளாஸில் வச்சு இடித்து போட்டுங்க, இல்லை மிக்சியில் போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரொம்ப சட்டு நல்லா இதாகிடுச்சு. ஸோ என்ன மஸ்டர்ட் ஆயில் தான் போடுறேன். ஒரு 15 ml போட்டுங்க. இது 10 ml போட்டுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 5 ml போட்டுங்க. ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 5 ml போட்டுங்க. நல்லா இது ஒரு 1 கிராம் போட்டுங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் போட்டுங்க மசாலா அரைக்கும்போது. ஸோ கடுகு இதே மாதிரி ஒரு 1 கிராம் போட்டுங்க. என்ன சூடாகணும், எனக்கு சூடாகிட்டு. இது ஒரு 1/2 கிராம் லெவலில் போட்டுங்க. வெந்தயம், ஸோ சோம்பு அது ஒரு 1 கிராம் போட்டுருங்க. ஸோ இது வந்து வரமிளகா உடைச்சி போட்டுருக்கேன். ஸோ ஜீரகம் ஒரு 1 கிராம் லெவலில் போட்டுருங்க. கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சாப்பிட்டு வெங்காயம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதோட உப்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. பாருங்கள், இதான் கிளி மீன் 1 கிலோ வாங்கியிருக்கேன். ஸோ சூப்பராகும், சாப்பிட்ருக்கும். ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணிடுறேன். அது ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு வரணும். ஸோ இப்போ இது வழக்கம் அப்படியே வச்சிடணும் தான் போட்டு அது எப்பவுமே கழுவும் போது மஞ்சள் தூள் போட்டு அப்புறம் அந்த உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு நினச்சி விட்டுருங்க. இதுதான் கழுவி ஒரு 5 நிமிஷம் வச்சு விட்டுருங்க. அப்புறம் கழுவுங்க. ஸோ மசாலா ரெடி பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி கட்டையை வச்சு அடித்து ரெடி பண்ணி வச்சு இப்போ மசாலா வச்சு போட்டுக்கலாம். ரெடி ஆகிட்டுருக்கோம். ஸோ நல்லா இதாகிடுச்சு. இப்போ டொமேட்டோ பேஸ்ட்டும் தேங்காயும் போட்டுக்கலாம். இப்போ இல்லை இதாகட்டும். ஸோ இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் நான் ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரமாக எனக்கு வேணும். மிளகாத்தூள் போட்டாச்சு. ஸோ மஞ்சள் போட்டுக்கிறேன். மஞ்சள் ஒரு கிராம் 2 கிராம் லெவலில் போட்டுருங்க. ஸோ தேங்காய் போடுவேன், பேஸ்ட் பண்ணி போடணும். ஸோ மல்லித்தூள் ஒரு 3 கிராம் போட்டுங்க. இந்த 3 மசாலா தான், ஒரு எதுவும் இல்லை. இந்த மீன் மசாலா நான் ரெடி பண்ணேன், அந்த மசாலா. ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும் மசாலா. நம்ம இப்போ புளியை போட்டுக்கலாம். புளி போட்டு அரைச்சி மாட்டு
ஸோ மீன் குழம்பு பொரிச்சு தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் எல்லாத்தையும் மசாலா தடவிக்கிறேன். ஸோ பூண்டு இப்போ பேஸ்ட் பண்ணி டொமேட்டோ பூண்டு போட்டுக்கிறேன். இப்போ போட்டால் அப்போ நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட்றது. ஸோ நீங்கள் என்ன போடும்போது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் லாஸ்ட்டாக போட்டேன். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ மிளகாத்தூள் போடுறேன். மீன் பொரிச்சு தான் நான் பண்ண போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் மிளகா பொடி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க. ஒரு 15 கிராம் போட்டுங்க. அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொரியண்டர் போட்டு மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஜாஸ்தி தேவையில்லை. சரிங்களா? மிளகாத்தூள் போட்டுங்க. இது மிளகாத்தூள் போட்டு இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுங்க. 1 கிராம் லெவலில் போட்டுங்க. இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது சும்மா ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஜாஸ்தி போடுங்க. ஸோ இது வந்து பூண்டு இடித்து போட்டுருக்கேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்ல. லெமன் போட்டுங்க. நான் லெமன் போடலாம். லெமன் இருக்குது, நான் போடலாம். இதெல்லாம் போட்டுங்க. கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. ஸோ நான் இப்போ சிக்கன் 65 மசாலா போடுவோம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. இது ஒரு 10 கிராம் போட்டுங்க. பத்தாது, மீன் நிறையா இருக்குது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜீரகம் இருந்தால் இதில் போடுங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மொறு பாருங்கள் போட்டோன்னே எப்படி கலர் மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதுதான் அது போட்டது. பொரிச்சு மீன் குழம்புல போடணும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படின்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. இப்போ இதில் வந்து இப்போ டொமேட்டோ போட்டிருக்கேன். இப்போ இது டேஸ்ட் பண்ணணும். இதோட தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. நல்லா ஒரு தேங்காயோட ஃப்ளேவரும் இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி ஊற்றிக்கலாம். பேஸ்ட் பண்ணிடலாம்ப்போ. ரொம்ப பேஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் செம்மையாக பண்ணியாச்சு. பால் மாதிரி பண்ணியிருக்கேன். ஊற்றினால தான் ரெடி ஆகிடுச்சு பால். சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை இறக்கிடலாம். 10 நிமிஷம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை இறக்கிடலாம். நம்ம இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு. ஸோ மீனை போட்டுடலாம். மீன் போட்டு நல்லா போட்டுருக்கோம். மீன் எடுத்து போட்டுடலாம். மீன் பொரிச்சிச்சு நல்லா தரமா. அவ்வளோதான். அதே பொரிச்ச மீன் எடுத்து இதில் போட்டாங்க தான். ஸோ 3 துண்டு தான் போட்டிருக்கேன். அது வந்து பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ பொரிச்சு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. சரிதான். ஒரு 10 நிமிஷம் அப்படியே பிடிக்கட்டும். சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி. ஸோ முடிய போட்டுலாம். ரெடி ஆச்சு. சூப்பர் ரெடி ஆச்சு. பாருங்க செம்மையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இன்னும் அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டுறோம். ஸோ இதுதான் நம்மளோட பொரிச்ச மீன் குழம்பு, தமிழ்நாடு ஸ்டைல். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்கும். ஓகே ரெடி ஆகிடுச்சு நண்பா. அவ்வளோதான் நண்பா. மீன் குழம்பு ரெடி. செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க பொரிச்ச மீனும் இருக்குது. மீன் பொரிச்சிருக்கேன். இது பொரிச்ச போட்டிருக்கேன். ஸோ இது மண்டையை வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கே தெரியும் குழம்போட
ஸோ குழம்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு ரொம்ப. ஸோ இதில் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன், நம்மளுக்கு சளி பிடிச்சனால மீன் குழம்புல. ஸோ பொரிச்ச மீன் குழம்பு, பெப்பர் பொரிச்ச மீன் குழம்பு. பிஸ்மில்லா. மீன் நல்லா வளர்த்துருக்கு. குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அவுட்புட் சொல்கிறேன். வேறு லெவலாக இருக்கும்பா. நல்லா அந்த பெப்பர்லாம் இறங்கி பெப்பரோட அப்படியே இருக்குது கிளி மீன். ஸோ பொரிச்ச மீன் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும். பொரிச்ச மீன் நல்லா சூடு சூடாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது மீன் குழம்பு, சூப்பராக இருக்கும்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பற்றி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ 500 ரீச் ஆகிட்டு இன்னொரு 500 ரீச் ஆகணும், சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஸோ வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.